Hello students. So in the video history 10th standard unit 6 early revolts against the British rule in Tamil Nadu. இதில் வந்து நம்ம வந்து வெள்ளூர் ரிவோல்ட் 1806 பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் 1806 இது வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொஷினாகவும் 2 மார்க் கொஷினாகவும் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதிலேருந்து கோர்ஸ் ரிசல்ட்ஸ் எஃபெக்ட் எது வேணால் உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம். ஒரு 5 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் புக்கு உள்ளேருந்து கேட்குற கொஷின்ஸில். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் இன்ட்ரோடக்ஷன். Before reducing all the Palayakaras of South Tamil Nadu into submission, the English East India Company had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tipu in the year 1792. ஸோ என்னாச்சு அப்படின்னா இந்த பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எல்லாரையும் ஒடுக்கி அடக்கி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே திப்பு சுல்தானோட சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சு சில ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. லைக் சேலம், திண்டுக்கல், இது எல்லாத்தையும் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற உரிமையை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கியாச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர் வாஸ் அனெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஆங்கிலோ மைசூர் வார் இன் 1799. ஸோ கோயம்புத்தூரையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, திப்பு சுல்தான் கிட்டேருந்து வாங்கியாச்சு அட் த எண்ட் ஆஃப் தி ஆங்கிலோ மைசூர் வார் 1799. So அடுத்தது in the same year, Raja of Tanjavur, whose status had been reduced to the state of vassal in 1798, gave up all his sovereign right over the region to the English. So அதே மாதிரி ராஜா ஆஃப் தஞ்சாவூர் என்ன பண்ணாரு, அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதாவது ஒரு அடிமை நிலைமையில, அதாவது பிரிட்டிஷுக்கு கப்பம் கட்டுற ஒரு நிலையில அவர் வந்துட்டார். ஸோ ட்ரிபியூட் கொடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்ச நாள் கட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஈவன் த தஞ்சாவூர் வாஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ். So after the suppression of the resistance of Kattabomman in 1799 and Marudu brothers in 1801, the British charged the Nawab of Arcad with disloyalty and forced a treaty on him. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பாளையக்கார ரிவோல்ட் நடந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் பாளையக்கார ரிவோல்ட், அதாவது கட்டபொம்மன் நடத்தின அந்த ரிவோல்ட் தான் வந்து பாளையக்காரர் ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றோம். 1799. அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் நடத்தினாங்க இல்லையா, அந்த ரிபலியனை வந்து சவுத் இந்தியன் ரிபலியன் அல்லது செகண்ட் பாளையக்கார ரிவோல்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு ரிபலியனையும் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க இல்லையா, அடக்கிட்டாங்க. ஸோ த பிரிட்டிஷ் சார்ஜ் இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா நவாப் ஆஃப் ஆர்காடு கிட்ட தான் பிரிட்டிஷ் பவர் கொடுத்துருந்தாங்க, அங்கே இருக்கிற ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுற அந்த பவர் அதிகாரத்தை. ஸோ ஆர்காடு நவாப் வந்து டிஸ்லாயல்ட்டியாக இருந்துட்டாங்க, அதாவது விசுவாசமற்றவராக இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை அவர் மேலே திணிக்கிறாங்க. So the treaty was forced on him. So என்ன treaty அது? According to the treaty of 1801, the Nawab was cede the districts of North Arcad, South Arcad, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. So அந்த treaty படி நவாப் என்ன பண்ணணும், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பிரிட்டிஷ் கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட கொடுத்துடணும். இதுதான் அந்த ட்ரீட்டி. ஏன்னா நீ எனக்கு நம்பிக்கையா இல்லை, விசுவாசமா இல்லை அப்படின்ட்டு நவாப் ஆஃப் ஆர்காடு மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, நான் உன் போர்ல சண்டை போட்டேன் அப்படின்னா நீ தோத்துருவ, அதனால நீ இந்த டெரிட்டரியெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டியை இம்போஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டி படி இந்த 5 டிஸ்ட்ரிக்டையும், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த 5 டிஸ்ட்ரிக்டையும் கம்பெனிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம காசஸ் ஃபார் த ரிவோல்ட் ஆஃப் 1857 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ், கிரைவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ அதாவது அந்த இந்திய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனக்குறையெல்லாம் என்ன, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஒரு கவலைகளும் மனக்குறைகளும் இருந்தது பிரிட்டிஷ் மேலே. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ. பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். அதாவது என்னதான் பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாரையும் ஒடுக்கினா கூட அந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான அந்த எதிர்ப்பு வந்து இன்னும் அடங்கலை அப்படின்னு சொல்லலாம்.
The disposed little kings and the feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. So என்னதான் பதவியிலிருந்து போனாலும் அந்த கிங்ஸும் ஃபியூடல் சீஃப்டைன்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதிர்காலத்தில் நம்ம எப்படி வந்து பிரிட்டிஷை வந்து தோக்கடிக்கலாம், அந்த கம்பெனி ரூலை வந்து எப்படி என் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட அவுட்கம் தான் ரிவோல்ட் ஆஃப் வெல்லூர் இன் த இயர் 1806. So the outcome was the Vellore Revolt of 1806. So the objective condition for the last ditch fight existed on the eve of the revolt. So அவங்களோட லாஸ்ட் ஃபைட்டை எது அமைஞ்சது அப்படின்னா இந்த ரிவோல்ட் ஆஃப் 1806 வெல்லூர் ரிவோல்ட் தான் அமைஞ்சது. So the Sipais in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. சரி, இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுற இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு என்ன மாதிரியான ரிசன்மெண்ட் இருந்தது, அதாவது ஒரு மனக்குறைகளோ என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் தி இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஆர் கெட்டிங் வெரி லோ சேலரி வென் கம்பேர்ட் டு த பிரிட்டிஷ் சிப்பாய்ஸ். ஸோ பிரிட்டிஷ் சிப்பாய்ஸை ஒப்பிடும்போது இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு ரொம்ப லோவாக சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் இஸ் வெரி 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 புவர். ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் ஹீ இஸ் ஸோ எக்ஸல்டு இன் ஹிஸ் சர்வீஸ், மற்ற யாருக்குமே வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்குற மாதிரி, அதாவது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கொடுக்குற மாதிரி இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு மனக்குறையாக இருந்தது இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு. Then the English army officers scant respect for the social and religious sentiments of the Indian Sipais also angered them. அது மட்டும் அல்லாமல் ஸோ லோ சேலரி கொடுக்குறாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு, ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறதும். அது மட்டும் அல்லாமல் நம்மளோட இந்தியனோட சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. ஸோ they never give respect to the social and religious sentiment of the Indian Sipais. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து டர்பன் கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலீஜியஸ் மார்க்ஸ் விபூதி இட்டுக்கிறது அதெல்லாம் இந்த என்ன இருக்கும், அந்த ஃபோர்ஹெட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட சென்டிமெண்ட் இல்லையா. ஆனால் அது எதுக்குமே பிரிட்டிஷ் என்ன பண்ணல, ஒரு மரியாதை கொடுக்காம இருந்தாங்க. தென் த ஸ்டேட் ஆஃப் ப்ரெசென்ட்ரி from which class of Sipais had been recruited also bothered them very much. So இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, they were all peasants. ஸோ பெசன்ஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் த கிளாஸ் ஃப்ரம் த பெசன்ட்ரி. ஆனால் அந்த பெசன்ட்ரி, அந்த விவசாயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்படைந்த ஒரு நிலையில் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியும் இதனால் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த லோ சேலரி அண்ட் நோ ப்ரொமோஷன். அண்ட் ரொம்ப கோபமாகவும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட சோஷியல் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கல பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இந்த நிலையில தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையோடு தான் அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் வேலை செய்கிறாங்க. ஸோ with the new experiments in the land tenures causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the Sipais families were in a dire economic straits. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாருமே வந்து பெசன்ட்ரி ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டமாக இருக்கட்டும், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்செட்டில்டு கண்டிஷன்ஸை ஏற்படுத்தியது அந்த பெசன்ஸ்க்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் 1805 ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம், அதாவது ஃபெமைன். ஸோ இதுவும் வந்து பெசன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஸோ சோல்ஜர்ஸோட ஃபேமிலி எல்லாமே வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற ஃபேமிலிஸ். ஸோ அப்போ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, there were a dire economic straits in the family. அதாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இடையூறில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார இடையூறில் இருக்கிற அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அதாவது அவங்களால ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ த மோஸ்ட் ஆப்பர்ச்சூன் சுச்சுவேஷன்
come up with the sons and the family members of Tipu being interned in Vellore fort. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு மிக சரியான ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது திப்பு சுல்தான், அதாவது அந்த ஃபோர்ட் மைசூர் வாரில் அவங்க வந்து தோக்கடிச்ச உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, திப்பு சுல்தானையும் கைது செஞ்சு அவங்க ஃபேமிலி எல்லாரையும் வெள்ளூர் ஃபோர்ட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அதாவது சிறையில் அடைக்கிற மாதிரி அந்த வெள்ளூர் ஃபோர்ட்டில் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ த ட்ரிகர் for the revolt came in the form of a new military regulations notified by the commander-in-chief Sir John Cradock. So இந்த ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ரொம்ப கோவமாக இருக்காங்க பிரிட்டிஷ் பேரில். அது மட்டும் இல்லாமல் they were waited for an opportunity to revolt against the British. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்தது அப்படின்னா, சர் ஜான் கிராடக் அவர் யார் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி. அவர் வந்து சில நியூவாக மிலிட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்போஸ் பண்ணுறார். ஸோ இதுதான் வெள்ளூர் புரட்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளூர் ரிவோல்ட்டுக்கு முக்கியமான காரணம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் தான். ஸோ அந்த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் இன்ட்ரடியூஸ்டு பை கிரடாக் அவர் அறிமுகப்படுத்தின நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் தான் இந்த ரிவோல்ட் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூ ரெகுலேஷன் மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ், த இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் ஆஸ்க்ட் நாட் டு வேர் காஸ்ட் மார்க்ஸ் ஆர் இயரிங் வென் இன் யூனிஃபார்ம். ஸோ அவங்க யூனிஃபார்மில், அதாவது மிலிட்ரி யூனிஃபார்மில் இருக்கும் பொழுதும் காஸ்ட் மார்க்ஸ், அதாவது நாமம் போடுறது, பட்டை போடுறது, இதெல்லாம் எதுவுமே நெத்தியில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதாவது ஃபோர்ஹெட்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கடுக்கன், யூஸ்வலாக நிறைய பேர் கடுக்கன் போட்டிருப்பாங்க, காதில் தோடு இல்லையா, ஸோ அதுவும் போட்டிருக்க கூடாது. ஸோ வைல் இன் யூனிஃபார்ம் தே ஷுட் நாட் வேர் எனி காஸ்ட் மார்க் ஆர் இயரிங்ஸ் அண்ட் தே வேர் டு பி cleanly shaven on the chin and maintain uniformity about how their mustache looked. அது மட்டும் இல்லாமல் க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்கணும் சின்னில், அது முடி எதுவும் இல்லாமல். அதே மாதிரி முஷ்டாக்னா என்ன, மீசை இல்லையா, அந்த மீசையை ஈக்குவலாக யூனிஃபார்மாக என்ன பண்ணியிருக்கணும், ட்ரிம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சில நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிரடாக் என்ன பண்ணுறாரு, ஒரு நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸை கொண்டு வரார். And the new turban added fuel to fire. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எதிர்த்துட்டு இருந்தாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்த ஆடட் ஃபியூவல் டு த ஃபயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டர்பன். டர்பன் என்ன, தொப்பி மாதிரி ஒரு புது வகையான ஒரு தொப்பி அறிமுகப்படுத்துறாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் த லெதர் காக்கெட் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். ஸோ அந்த நியூ டர்பன் எதால் ஆனது அப்படின்னா அனிமல் ஸ்கின்னால ஆனது. ஸோ பிகாஸ் ஜென்ரலாகவே நம்ம வந்து கௌவை வந்து ஒரு புனிதமான ஒரு கடவுளாக வணங்குற ஒரு நாடு இது. ஸோ அதனால தே ரெஃப்யூஸ் டு வேர் the turban which was made up of animal skin, and Sipais gave enough forewarning by refusing to wear the new turban. ஸோ மற்றதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த நியூ டர்பனை வந்து நாங்கள் போட்டுக்க மாட்டோம் அப்படின்ற முன்னெச்சரிக்கையாக நிறைய வாட்டி வந்து முன்னெச்சரிக்கையாக பேச்சுவார்த்தையும் அவங்க நடத்தியிருக்காங்க. எங்களால் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத கிளியராகவே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்க்கு. Yet the company administration did not take a heed. ஸோ ஆனால் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி கவலையே படாமல் அவங்க என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க அப்போஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்கணும், அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான டர்பன் வேணும் அப்படின்றது கூட அவங்க வந்து கோரிக்கையை என்னன்னு கூட கேட்காம அவங்க வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி, ஸோ தே டிட் நாட் கன்சிடர்ட் த forewarning given by the Sipais, Indian Sipais especially. So now outbreak of the revolt. ஸோ இது வரைக்கும் நம்ம காசஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்படி வந்து கிரைவன்சஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ்லாம் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதோட உச்சக்கட்டமாக அந்த கிரடாக் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிவோல்ட் வெள்ளூரில் வந்து எப்படி வெடிச்சுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அவுட்பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் ஆன் 10th July 1806 in the early hours, guns were booming and the Indian Sipais of the 1st and 23rd regiments raised their standard of revolt. ஸோ என்ன ஆச்சுன்னா 10th July 1806 வந்து ஏர்லி ஹவர்ஸ், அதாவது வெடிய காலையில் என்ன ஆகுது அப்படின்னா
கன் சத்தம் கேட்குது. இந்தியன் சிப்பாய்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட்ல இருக்கிற படைகளில் இருக்கிற சிப்பாய்ஸ், இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து புரட்சியை துவங்குறாங்க. ஸோ அவங்களோட ஆஃபீஸர்ஸை கொல்றாங்க. ஸோ அதில் முதல்ல ஃபர்ஸ்ட் விக்டிமா இறந்து போனது பிரிட்டிஷ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலோனல் ஃப்ரான்கோர்ட், ஹூ கமாண்டட் த கேரிசான். ஸோ அதை அந்த ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்ல இருந்த கலோனல் ஃப்ரான்கோர்ட் தான் முதல்ல ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம். அடுத்ததா கலோனல் மெக்கராஸ் of the 23rd regiment was killed next. ஸோ அடுத்ததா 23rd ரெஜிமெண்டோட ஹெட்டா இருந்த கலோனல் மெக்கராஸை கொல்றாங்க. ஸோ அந்த வழியா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் who was passing the fort heard the sound of firing. ஸோ மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த வேலூர் கோட்டையை கிராஸ் பண்ணி போறாரு. திடீர்னு துப்பாக்கி சத்தம் அந்த கோட்டையிலேருந்து கேட்குதே, வெள்ளூர் ஃபோர்ட்லேருந்து கேட்குதே அப்படின்ட்டு நிறுத்தி விசாரிக்கிறார். ஸோ when he stopped to enquire, he was showered with bullets. ஸோ கோட்டை கிட்ட வந்து கோட்டை என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து என்ன பண்றாரு, துப்பாக்கி சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு என்கொயர் பண்ண வராரு. ஸோ அவர் நின்ன உடனே அவர் உடம்பு ஃபுல்லா துப்பாக்கி தோட்டாக்களால அப்படியே ஃபுல்லா ஷூட் பண்றாங்க. ஸோ about a dozen other officers were killed within an hour and so என்னாச்சு, கிட்டத்தட்ட டசன்னா எவ்வளோ, 12. ஸோ 12 ஆஃபீஸர்ஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ள சாகடிக்கிறாங்க இந்த ரிபல்ஸ். ஸோ அமாங் தெம் அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டினன்ட் எலி அண்ட் லெஃப்டினன்ட் பாப்ஹாம் பிலாங்ஸ் டு ஹிஸ் மெஜஸ்டிஸ் பட்டாலியன். அதாவது பிரிட்டிஷ் மன்னர் படையை, அதாவது ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னா யாரு, பிரிட்டிஷோட மன்னர் படையில இருந்த இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க அதுல இறந்ததுல. ஸோ லெஃப்டினன்ட் எலி அண்ட் லெஃப்டினன்ட் பாப்காம் இவங்க 2 பேருமே வந்து ஹிஸ் மெஜஸ்டிஸ் பட்டாலியன், அதாவது மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களையும் சேர்த்து அந்த ரிபல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜில்லஸ்பீஸ் ப்ரூட்டாலிட்டி. Major Coots, who was outside the fort, informed Colonel Gillespie, the cavalry commandant in Arcad. ஸோ உடனே என்ன பண்றாரு, ஏன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் உள்ள போன உடனே அவரை ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ மேஜர் கூட்ஸ் அப்படியே வெளியே நின்றுட்டார். ஸோ உடனே அவர் வெளியே இருக்கிற அவர் என்ன பண்றாரு, இன்ஃபார்ம் பண்றாரு யாருக்கு, கலோனல் ஜில்லஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்காட்ல இருக்கிற ஒரு கேவல்ரி கமாண்டன்ட், அதாவது குதிரைப்படைக்கு தளபதியா இருக்கிறவர், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை வர சொல்றார். So Gillespie reached the port along with the squadron of cavalry under the command of Captain Young at 9 AM. ஸோ இது வந்து ஜூலை 10th 1806ல வெடிய காலையில நடக்குது இந்த விஷயம்லாம். உடனே இன்ஃபர்மேஷன் அவருக்கு போகுது. ஆர்காட்ல இருந்த ஜில்லஸ்பி என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய கேவல்ரி ஃபோர்ஸோட அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் யங் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு 9 மணிக்கெல்லாம் வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்துடுறார். So in the meantime, the rebels proclaimed Fateh Haider, Tipu Sultan's eldest son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. So இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வரத்துக்குள்ள அந்த கோட்டையில இப்ப யாரோட ராஜ்யம் நடக்குது, நம்ம இந்தியன் ரிபல்ஸ் தான் ஃபுல் கோட்டையை ஆக்குபை பண்ணிட்டாங்க இல்லையா, வெள்ளூர் ஃபோர்ட்டை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா திப்பு சுல்தானோட ஃபேமிலி, அவங்க 2 பசங்க. ஸோ அந்த திப்பு சுல்தானோட எல்டஸ்ட் சன் தான் ஃபத்தேக் ஹைதர். அவரை வந்து இனி அவர் தான் எங்களுக்கு வெள்ளூருக்கு ராஜா அப்படின்ட்டு திப்பு சுல்தானோட, மைசூர் சுல்தானோட டைகர் ஃபிளாக், அதாவது புலிக்கொடியை அந்த கோட்டை மேலே ஏத்துறாங்க. ஏத்திட்டு they declared that hereafter Fateh Haider, திப்பு சுல்தானோட எல்டஸ்ட் சன் தான் எங்களோட நியூ ரூலர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க ரிபல்ஸ். So but the uprising was swiftly crushed by Colonel Gillespie, who threw to winds all for war ethics. Okay, so என்ன பண்றாரு, இத 9 மணிக்கெல்லாம் யார் வந்தாச்சு, ஜில்லஸ்பி வந்தாச்சு. ஸோ அவர் வந்த உடனே he through to wins all the war ethics, அதாவது சில போர் வரைமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, போர் பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் காத்துல தூக்கி போட்டுட்டு கண்டபடி அவரோட நோக்கம் என்னவா இருந்தது, இந்த ரிவோல்ட்டை க்ரஷ் பண்ணணும், அவ்வளவுதான்.
So the uprising was swiftly crushed by Gillespie, Colonel Gillespie. So அவ்வளோ ஒரு ப்ரூட்டலா என்ன பண்ணாரு, இந்த ரிபல்ஸ் எல்லாரையும் கொன்னு அடக்கினார். So in the course of the suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. So அந்த கோட்டைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 800 பேரை சுட்டு கொண்டு இருக்காரு அவர். ஸோ கோட்டைக்குள்ள ஐ விட்னஸ், அதாவது நேரில் பார்த்தவர்கள் சொன்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி கிட்டத்தட்ட ஒரு 800 பேர், 800 சோல்ஜர்ஸ் வேர் ஃபவுண்ட் டெட் இன்சைட் த கோர்ட் அண்ட் கிட்டத்தட்ட 600 சோல்ஜர்ஸ் வேர் kept in confinement in திருச்சிராப்பள்ளி அண்ட் வெள்ளூர் awaiting inquiry. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 பேரை வந்து என்கொயரிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, திருச்சிராப்பள்ளிக்கும் வேலூருக்கும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலா இந்த ரிவோல்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க, இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டை ஜில்லஸ்பி. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிவோல்ட். ஸோ ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணிட்டாங்க ஜில்லஸ்பி. ஜில்லஸ்பி சப்ரஸ் பண்ண உடனே அதோட கான்சிக்வன்சஸ், விளைவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns, 5 were shot dead and 8 hanged. அதாவது எல்லாரையும் விசாரிச்சாங்க இல்லையா, அப்போ அந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி விசாரிக்கும் பொழுது ஒரு 6 பேர் வந்து புரட்சிக்கு காரணமா இருக்கிறவங்க அப்படின்றத, ஃபர்ஸ்ட் காரணமா இருந்தவங்க, அவங்களை என்ன பண்ணாங்க, பீரங்கில கட்டி வச்சு சுட்டாங்க. அப்படியே பீரங்கியோட சுட்டும் போது என்ன ஆகும், உடம்பு அப்படியே தூள் தூளாயிடும் இல்லையா. அடுத்தது 5 பேரு ஷார்ட் டெட், சுட்டு கொன்னாங்க கன்னால. அடுத்த 8 பேரை they were hanged to death. ஸோ பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா ப்ரூட்டலாக இருந்தது இல்லையா. ஸோ அவங்களோட ரிபல்ஸ்க்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்டை பொறுத்து அந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது. அதே மாதிரி திப்பு சுல்தான் சன்ஸ் 2 பேர் இருந்தாங்க இல்லையா. ஸோ they were ordered to be sent to கல்கட்டா. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க. திப்பு சுல்தான் சன்னை ரிவோல்ட்டுக்கு அப்புறம் எங்கே அனுப்பினாங்க அப்படின்ட்டு, they were sent to கல்கட்டா. Then the officers and the men engaged in the suppression of the revolt were rewarded with the prize money and promotion. So English colonel generalலாம் இருக்காங்க இல்லையா, so commander in chief and the English officers and the men who engaged in suppressing the revolt were all rewarded with the prize money. எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, பரிசு பணத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரமோஷனும் கொடுத்தாங்க. And Colonel Gillespie was given 7,000 pagodas. ஸோ ஏன்னா அவர் வந்ததுனால தான் இந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுனால அவருக்கு ஸ்பெஷலாக 7,000 pagodas வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. However, the commander in chief Sir John Cradock, the adjutant general, அவருக்கு கீழே கமாண்டர் இன் சீஃபாக இவர் கிரடாக் இருந்தார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த மிலிட்ரி நியூ ரெகுலேஷன்ஸை. அவருக்கு கீழே இருந்த அட்ஜசன்ட் ஜெனரல் ஆக்னியூ அண்ட் கவர்னர் வில்லியம் பென்டிக், so they were all held responsible for the revolt and removed from their office and recalled to England. ஸோ இவங்க 3 பேரையும் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, they were declared as responsible for the revolt. அவங்க வந்து கிரடாக் இது மாதிரி ஒரு நியூ ரெகுலேஷனை போட்டிருக்க வேண்டாம், போட்டு ஒரு ரிபல் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டாம். ஸோ எது இது பண்ணியிருந்தாலும் அது இங்கிலாண்டை பாதிக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த கமாண்டர் இன் சீஃப் ஜான் கிரடாக், அதுக்கப்புறம் ஆக்னியூ, அப்புறம் வில்லியம் பென்டிக், இவங்க 3 பேருமே ரிவோல்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அதனால் இவங்களை வந்து ஆஃபீஸ்லேருந்து, அதாவது பதவியிலிருந்து நீக்கி திரும்பவும் இங்கிலாந்துக்கே அனுப்பப்பட்டார்கள். ஸோ த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் were treated as withdrawn. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் போட்ட மிலிட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட். ஸோ we have come to the end of the lesson. So the Vellore revolt failed because there was no immediate help from outside. So Vellore revolt எதனால தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியிலிருந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, ஃபோர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வேவும் இல்லை, உதவி செய்ய ஆளும் இல்லை அந்த ரிபல்ஸ்க்கு. And recent studies shows that the organizing part of the revolt was done perfectly by Subedar Sheikh Adam, Sheikh Hamid, Jamidar Sheikh Hussain of the 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedar and Jamidar Sheikh Qasim of the 1st Battalion of the 1st Regiment.
ஸோ இந்த ரீசெண்டாக ஆராய்ச்சி பண்ணதில் இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டுக்கு யாரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுபேதார் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீத் அண்ட் ஜமீதார் ஷேக் ஹுசைன் இவங்களும், அதுக்கப்புறம் ஜமீதார் ஷேக் காசிம் அப்படின்றவங்களும், இவங்க எல்லாமே வந்து 21st and 1st ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க வந்து பர்ஃபெக்டாக அதை பண்ணதுனால தான் தே வேர் ஏபிள் டு ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். பட் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நோ வே வி கேன் கம்பேர் வித் தி இங்கிலீஷ் இல்லையா. ஸோ தட் இஸ் அ ரீசன் வை தே ஃபெயில்ட் இன் தேர் அட்டெம்ப்ட். So Vellore revolt had all foreboding of the Great Rebellion of 1857. So கண்டிப்பா இது வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு ஒரு பேஸ்ன்னு கூட சொல்லலாம், foreboding அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து அடுத்து வர ரிவோல்ட்டில் அவங்க வந்து பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இதில் பண்ண தப்பு அதில் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ த ஒன்லி டிஃபரன்ஸ் வாஸ் தட் தெர் வாஸ் நோ சிவில் ரிபெல்லியன் ஃபாலோயிங் த மியூட்டினி. ஸோ இது வந்து மிலிட்ரி லெவலில் தான் நடந்ததே தவிர்த்த சிவிலியன், அதாவது நார்மல் பீப்புள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை இந்த மியூட்டினியில். ஸோ இன் 1806 ரிவோல்ட் வாஸ் நாட் கன்ஃபைன்ட் டு வெல்லூர் ஃபோர்ட். ஸோ இந்த 1806 வெல்லூர் ஃபோர்ட் வந்து வெல்லூர் ஃபோர்ட்டில் மட்டுமே நடக்கலை. இட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ். எந்தெந்த இடத்துலலாம் இதோட எதிரொலி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு அண்ட் நாடி துர்க் அண்ட் சங்கரி துர்க். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து இதோட இம்பேக்ட் இருந்தது, இந்த வெல்லூர் ரிவோல்ட்டோட இம்பேக்ட் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஏர்லி ரிவோல்ட்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் லெசனில் போலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தென் தீரன் சின்னமலை அண்ட் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லெசனில் அடுத்த ஒரு வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.